உங்கள் மனமார்ந்த வரவேற்பு. இன்றைய இந்த வீடியோவில் அக்டோபர் 16 அதாவது இன்றைய தினசரி ராசி பலனை பற்றி அறிந்து கொள்வோம். எனவே வாருங்கள், இன்று உங்களுக்கு எப்படி இருக்கும் என்பதை அறிந்து கொள்வோம். இன்றைய பஞ்சாங்கத்துடன் ஆரம்பிக்கலாம். பஞ்சாங்கம் அக்டோபர் 16, 2025 வியாழக்கிழமை, கார்த்திகை கிருஷ்ண பக்ஷம் திதி, தசமி திதி இன்று காலை 10:35 வரை இருக்கும். அதன் பிறகு ஏகாதசி திதி தொடங்கி அக்டோபர் 17 காலை 11:12 வரை தொடரும். நட்சத்திரம் ஆயில்யம் நட்சத்திரம் இன்று மதியம் 12:42 வரை இருக்கும். அதன் பிறகு மகம் நட்சத்திரம் தொடங்கி அக்டோபர் 17 மதியம் 1:57 வரை தொடரும். யோகம் சுபயோகம் இன்றைக்கு அதிகாலை 2:66 முதல் நாளை அக்டோபர் 17 காலை 2:10 வரை இருக்கும். அதன் பிறகு சுக்கிர யோகம் தொடங்கி அக்டோபர் 18 காலை 1:48 வரை தொடரும். கரணம் விஷ்டி பத்ரா. கரணம் இன்று காலை 10:36 வரை இருக்கும். அதன் பிறகு பவகரணம் இரவு 10:50 வரை தொடரும். பின்னர் பாலவ கரணம் தொடங்கி அக்டோபர் 17 காலை 11:12 வரை இருக்கும். அசுப காலம் ஈராகு காலம் மதியம் 1:38 முதல் 3:04 வரை இருக்கும். யமகண்ட காலம் காலை 6:28 முதல் 7:54 வரை இருக்கும். குளிகை காலம் காலை 9:20 முதல் 10:46 வரை இருக்கும். துர்முகூர்த்த காலம் இன்று 10:17 முதல் 11:03 வரை மற்றும் மதியம் 2:53 முதல் 3:38 வரை இருக்கும். வர்ஜிய காலம் இன்றைக்கு இரவு 1:20 முதல் 3:01 வரை இருக்கும். சுப முகூர்த்தம் பிரம்மா முகூர்த்தம் காலை 4:52 முதல் 5:40 வரை இருக்கும். அமிர்த காலம் இன்று காலை 11:03 இருந்து 12:41 வரை இருக்கும். அபிஜித் முகூர்த்தம் இன்று 11:49 முதல் 12:35 வரை இருக்கும். ஆனந்தாதி யோகம் அமிர்த யோகம் இன்று மதியம் 12:42 வரை இருக்கும். அதன் பிறகு முசல் யோகம் தொடங்கும். சூரியன் மற்றும் சந்திரன் நிலை. சூரியோதயம் காலை 6:28 மற்றும் சூரிய அஸ்தமனம் மாலை 5:56 சந்திரோதயம் இரவு 1:43 மற்றும் சந்திராஸ்தமனம் மதியம் 3:05 சூரியன் இன்று கன்னி ராசியில் இருப்பார். சந்திரன் இன்று மதியம் 12:42 வரை கடக ராசியில் இருப்பார். அதன் பிறகு சிம்ம ராசியில் பிரவேசிப்பார். இன்றைய அதிர்ஷ்ட நிறம் பச்சை. இன்றைய அதிர்ஷ்ட எண் 6. எனவே வாருங்கள், இன்றைய தினசரி ராசி பலனை ஆரம்பிக்கலாம். அக்டோபர் 16, 2025 வியாழக்கிழமை. உங்கள் வீடு மற்றும் குடும்ப வாழ்க்கையில் சில புதிய மகிழ்ச்சியான மாற்றங்கள் விரைவில் உங்களிடம் நுழையும் என்று தெரிகிறது. உங்கள் வசிப்பிடத்தை மாற்றுவது அல்லது புதிய வீட்டை வாங்குவது போன்ற திட்டங்கள் இப்போது சாத்தியமாக இருக்கலாம். அதனால் உங்கள் நேர்மறை எண்ணங்கள் மற்றும் ஆற்றலை முழுமையாக பயன்படுத்துங்கள். வீட்டின் உள்ளே எந்த பகுதியையும் அலங்கரிக்க, புதுப்பிக்க அல்லது புதிய வடிவம் கொடுக்க நினைத்தால் இதுவே சிறந்த நேரம். வீடு என்பது டான்சன்மாக கட்டிடம் அல்ல, இதயம் வசிக்கும் இடம். குடும்பத்தின் புன்னகை அதன் மிகப்பெரிய செல்வம். இந்த காலத்தில் குடும்பத்தில் மூத்தவர்கள், குறிப்பாக பாசமுள்ள மாமியார் அல்லது பாட்டி போன்றவர்களின் உடல்நலம் மற்றும் தேவைகளில் சிறப்பு கவனம் செலுத்துங்கள். சில சூழ்நிலைகள் குழப்பம் அல்லது மனசோர்வை உண்டாக்கலாம். அதனால் சமீபத்திய மாற்றங்களை ஏற்றுக்கொள்ள சிறிது நேரம் தனக்காக செலவிடுவது நன்று. மேலும் எந்த ஒரு அபாயகரமான முதலீடு அல்லது சூதாட்டத்தில் ஈடுபடாமல் இருப்பது நிதி ரீதியாக புத்திசாலித்தனமாகும். சமீபத்தில் மனதில் அடிக்கடி உச்சரிக்கும் எண்ணங்கள் உங்களின் உள்ளார்ந்த உண்மையை வெளிப்படுத்துகின்றன. அதனால் அவற்றில் கவனம் செலுத்துவது மிகவும் முக்கியம். மன அமைதியை பெற ஆன்மீக சாதனை, தியானம் அல்லது தனி சிந்தனையில் நேரம் செலவிடுவது பயனுள்ளதாக இருக்கும். இயற்கையின் அமைதியான ஓரங்களில் சில மணி நேரம் தனியாக கழிப்பது புதிய கனவுகளையும் படைப்பு சக்தியையும் உண்டாக்கும். தற்போதைய நிலையில் பழைய கவலைகள் அல்லது முடிக்கப்படாத அத்தியாயங்கள் உங்கள் மனதை பிடித்து வைக்கலாம். அதனால் அதிகமாக பேச வேண்டிய நிலையில்லை. கடந்த கால அனுபவங்களை ஆராய்வதும்
எதிர்கால பாதைகளை புரிந்து கொள்ள முயற்சிப்பதும் நல்லது. ஆனால் அது உங்கள் ஆற்றலை வீணாக்கக்கூடாது. உங்கள் சிந்தனை நுட்பமும் சுய விழிப்புணர்வும் இந்த நேரத்தில் உங்களை ஆற்றலுடன் தாங்கும். உணர்ச்சி, உடல் மற்றும் நிதி துறைகளில் உங்கள் எல்லைகளை தெளிவாக அறிய உதவும். காதல், சாதனைகள் மற்றும் படைப்பாற்றல் துறைகளில் விரைவில் நேர்மறையான முடிவுகள் வெளிப்படும். நண்பர்களுடன் அனுபவங்கள் இனிமையாக இருக்கும். ஆனால் அதிக உணவு அல்லது மது அருந்துவதை தவிர்க்குங்கள். ஏனென்றால் இந்த காலத்தில் பணம் மற்றும் ஆரோக்கியம் உங்கள் முதன்மை கவனமாக வேண்டும். வாழ்க்கையில் பணம் முக்கியமானது உண்மைதானே, ஆனால் அது உறவுகளின் இனிமையையும் மனசாட்சியின் அமைதியையும் எக்லிப்ஸ் செய்யக்கூடாது. சுத்தரி தீயை பணத்தை பற்றிய அதிக கவலை சித்தோசா இதயத்தினோட இணைப்பை பலவீனப்படுத்தும் போது சம்பாதிப்பு பற்றி அர்த்தமின்றியாகி போகும். இன்றைக்கு நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினர் உங்களுடன் நெஸ்டப்பாட்ட நேரத்தை பகிர விரும்புவர். சில நேரங்களில் கதவுகளை மூடி தனிமையில் தவிர்த்து அமைதியான தருணங்களை அனுபவிப்பதும் அவசியம். பாரிஸில் நிதி தொடர்பான அபாயங்களை தவிர்ப்பது இப்போது சிறந்த யோசனை. ஏனென்றால் ஒவ்வொரு உரையாடலுக்கும் சரியான நேரம் உண்டு. இன்று ஒரு சந்திப்பு அல்லது சிறப்பு தேதி இருந்தால் உங்கள் மகிழ்ச்சியான மற்றும் இயல்பான நடத்தை அதனை வெற்றிகரமாக மாற்றும் சக்தியாகும். வாழ்க்கை துணை பிஸியாக இருந்தாலும் இதை மனதில் பெரியதாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். சில நேரங்களில் தூரம் கூட உறவுகளுக்கு ஆழமான மதிப்பையும் தரும். சிறிது ஓய்வு நேரம் கிடைத்தால் மனதை தேவையற்ற எதிர்மறை எண்ணங்களிலிருந்து விலக்கி படைப்பாற்றலான செயல்களில் ஈடுபடுங்கள். இன்றைய நாள் நேர்மறை ஆற்றல், உற்சாகம் மற்றும் மகிழ்ச்சியால் நிரம்பும். அதை முழுமையாக அனுபவிக்க மனதை திறந்து கொள்ளுங்கள். இன்றைக்கு உங்கள் முயற்சிகளுக்கு சிறந்த பலன் கிடைக்கும். குறிப்பாக மாணவர்களுக்கு இது படிப்பிலும் பிற செயல்களிலும் வெற்றி பெறும் நேரம். அமைதியான இடத்தில் அல்லது மதஸ்தலத்தில் சில நேரம் தனியாக செலவிடுவது மனத்தில் தெளிவு மற்றும் சாந்தியை உண்டாக்கும். கடந்த அனுபவங்களிலிருந்து கற்றுக்கொண்டு அதே தவறுகளை மீண்டும் செய்யாதவர்கள்தான் வாழ்க்கையிலே முன்னேறுவர். அதனால் உறவுகளில் பொறுமையும் புரிதலும் முக்கியமாகவும். ஒரு நண்பர் சமீபத்தில் உங்களுடன் நெருங்க முயற்சித்தால் அவரது நோக்கங்களை கவனமாக ஆய்வு செய்வது புத்திசாலித்தனமாக இருக்கும். உங்களை சுற்றியுள்ள எதிர்மறை எண்ணங்களை மாற்றுவதும் உங்கள் ஆற்றலை நேர்மறையான வழிகளில் செலுத்துவதும் இப்போது அவசியம். கடின உழைப்பிற்கு பிறகும் உடனடி முடிவுகள் இல்லாவிட்டாலும் சோர்வடைவதை தவிருங்கள். காலத்துடன் உங்கள் விடாமுயற்சி வெற்றி பெறும். குடும்பத்தில் ஒருவரின் கடுமையான சபாவால் குழப்பமான சூழ்நிலை ஏற்பட்டால் வார்த்தைகளில் நிதானமும் கோபத்தை கட்டுப்படுத்துவதும் இன்று மிகப்பெரிய முன்னெச்சரிக்கையாகும். இளைஞர்களுக்கு இன்றைக்கு தினம் உற்சாகம் மற்றும் மகிழ்ச்சியால் நிரம்பியதாக இருக்கும். ஆனால் நண்பர்களுடன் வேடிக்கையாக இருக்கும்போதும் உங்கள் தொழில் மற்றும் கல்வி இலக்குகளை பற்றிய கவனத்தை இழக்க வேண்டாம். காதல் வாழ்க்கையில் இன்று நீங்கள் உங்கள் துணையை ஈர்க்கும் மனநிலையில் இருப்பீர்கள். அது உங்கள் ஸ்டைலான உடையோ புதிய ஹேர் ஸ்டைலோ என்றாலும் உங்கள் தன்னம்பிக்கை தான் உங்கள் அழகின் மிகப்பெரிய உறுதியாகும். உங்கள் விருப்பங்கள் மற்றும் ஆர்வங்களை முன்னெடுத்து செல்லும் முயற்சிகளில் உங்கள் துணை முழு ஆதரவு அளிப்பார். இது உங்கள் உறவை மேலும் ஆழமாக்கும். சில நேரங்களில் உலகின் அவசரத்திலிருந்து சிறிது ஓய்வெடுத்து உண்மையான அமைதி எங்கள் வீட்டிலும் குடும்பத்திலும் இருக்கிறது என்பதை உணர்வது அவசியம். இந்த காலத்தில் உங்களை பற்றி கவலைப்படுவோரை கவனித்து அவர்களை அக்கறையுடன் அணுகுங்கள். அது தாய், பாட்டி அல்லது நெருங்கிய நண்பர் யாராக இருந்தாலும் பரவாயில்லை. உங்கள் துணையுடன் செலவழிக்கும் இந்த தருணங்கள் உங்களை உணர்ச்சி ரீதியாக மேலும் வளப்படுத்தும், மனதை அமைதியாகவும் மகிழ்ச்சியுடன் நிரப்பும். பேசும்போது உள்பயங்களை எதிர்கொள்வது கற்றுக்கொள்ளுங்கள். ஏனென்றால் நேர்மையான தொடர்புதான் உண்மையான உறவுகளை வலுப்படுத்துகிறது. காதல் அல்லது நெருங்கிய உறவுகளில் அத்தியாவசியத்துக்கு மேலாக கவனம் செலுத்துவதை வெட்சஸ் உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கை மற்றும் இன்னும் முடிக்கப்படாத விஷயங்களில் கவனம் செலுத்துவது அதிக பயன் தரும். தொழில் தொடர்பில் அலுவலகம், தொழிற்சாலை அல்லது பணியிடத்தில் சில புதுப்பிப்புகள் அல்லது கூடுதல் செலவுகள் ஏற்பட வாய்ப்பு உள்ளது. அதனால் நிதி முடிவுகளை நிதானமாக சிந்தித்து எடுக்கவும். முக்கியமான வேலைகளில் பின்வாங்காமல் அவசரத்துக்கு பதிலாக விவேகமும் திடீரனின் ஆதரவுமுடன் முன்னேறுங்கள். மனம் குழப்பமாக இருந்தால் சிறிது நேரம் தனியாக தங்கி உங்கள் திட்டங்களையும் எண்ணங்களையும் அமைதியான மனதுடன் மறுபரிசீலனை செய்யுங்கள். தியானம், யோகா, ஆன்மீக சாதனை போன்ற செயல்கள் இந்நேரத்தில் உங்களுக்கு சிறந்த வழிகாட்டியாக இருக்கும். நினைவில் வையுங்கள், இன்று விதைக்கும் முயற்சிகள் எதிர்காலத்தில் உங்கள் வாழ்வில் மகிழ்ச்சியும் வெற்றியும் தரும். இன்று இது உங்களுடைய மனம் சில பழைய அல்லது ரகசியமான விஷயங்களுக்கு
திரும்பி செல்லலாம், ஆனால் கடந்த காலத்தில் சிக்கிக் கொண்டிருப்பதை விட நிகழ்காலத்திலே கவனம் செலுத்துவது மிகவும் அவசியம். கடந்த அனுபவங்கள் உங்களுடைய தற்போதைய சூழ்நிலையை மேம்படுத்த உதவுகின்றன என்றால் மட்டுமே அவற்றை நினைவு கூறுங்கள். உங்களுக்குள் உள்ள முடிக்கப்படாத சிக்கல்களை உடனடியாக தீர்க்கும் வலிமை இருந்தாலும் இந்த நேரத்தில் பொறுமை கையாள்வதே புத்திசாலித்தனமாகும். சூழ்நிலைகள் சில சமயங்களில் உங்களை கட்டுப்பட்டதாக உணரச் செய்யலாம். ஆனால் நினைவில் வையுங்கள், ஒவ்வொரு கடினமான காலமும் தற்காலிகம். விரைவில் நீங்கள் மீண்டும் தன்னம்பிக்கையுடனும் சுதந்திரத்துடனும் உங்கள் இலக்கை நோக்கி முன்னேறுவீர்கள். தொழில்துறையில் இந்நேரம் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். விரும்பிய பெயர், அடையாளம், சக்தி அல்லது நிதி நிலைத்தன்மை இப்போது உங்களுடைய வாழ்க்கையின் வாசலில் இருக்கிறது. நம்பிக்கையுடன் முன்னேறுங்கள், ஏனென்றால் இந்த காலகட்டம் உங்கள் வெற்றியின் புதிய தொடக்கமாக அமையும். முயற்சிகளில் தொடர்ச்சி முக்கியம். மற்றவர்களின் கருத்துக்களை மரியாதையுடன் கேட்டு உங்கள் மன உறுதியும் கடின உழைப்பும் உங்கள் மிகப்பெரிய மூலதனமாக இருக்கும். உங்கள் சொந்த அர்ப்பணிப்பால் இன்று அடைந்தவை உறுதியான முடிவுகளாக மாறும். இது உங்கள் கடின உழைப்பின் பழத்தை அனுபவிக்கும் நேரம். ஆரோக்கியம் தொடர்பாக பிஸியான அட்டவணை சில சமயங்களில் உடல் சக்திக்கு தடையாக இருக்கும். சமீபத்தில் வேலை அழுத்தம் உங்கள் உணவு பழக்கங்களையும் மாற்றியுள்ளது. அதனால் கவனமாக இருக்க வேண்டும். இன்று வியாழக்கிழமை, இது குரு கிரகத்துடன் தொடர்புடையது. இந்த நாள் அறிவு, மதம், தானம் மற்றும் நிதி சார்ந்த ஞானத்தின் அடையாளமாக கருதப்படுகிறது. சந்திரன் மதியம் வரை கடக ராசியிலும் அதன் பிறகு சிம்ம ராசியிலும் இருப்பார். இதனால் காலையில் உணர்ச்சி பூர்வமான தாக்கமும் மதியத்திற்கு பிறகு தன்னம்பிக்கையின் தாக்கமும் அதிகரிக்கும். சுப யோகம் மற்றும் சுக்ல யோகம் காரணமாக நாளின் பெரும் பகுதி நேர்மறை ஆற்றலால் நிரம்பியிருக்கும். இன்று அவசியம் செய்ய வேண்டிய 4 காரியங்கள். 1. நிதி திட்டம் அல்லது முதலீடு குறித்து சிந்தியுங்கள். வியாழன் என்பது குருவின் நாள். இது செல்வ வளர்ச்சிக்கும் அறிவுக்கும் காரணியாகும். இன்று நீங்கள் நீண்ட கால நிதி திட்டமிடல், காப்பீடு அல்லது முதலீடு குறித்து சிந்திக்கலாம். சுபயோகம் இருப்பதால் எடுக்கப்படும் முடிவு எதிர்காலத்தில் ஸ்திரத்தன்மையையும் லாபத்தையும் தரும். 2. தகுதியான நபருக்கு அல்லது தேவைப்படுபவர்க்கு தானம் செய்யுங்கள். வியாழக்கிழமை சென்று தானம் மற்றும் தர்மத்திற்கு சிறப்பு முக்கியத்துவம் உண்டு. குறிப்பாக மஞ்சள் துணி, கடலை பருப்பு அல்லது மஞ்சள் தானம் செய்வதால் குரு பகவான் மகிழ்ச்சி அடைவார். இது நிதி நிலையை மேம்படுத்துகிறது மற்றும் அதிர்ஷ்டத்தை தருகிறது. 3வது குரு, பெற்றோர் அல்லது பெரியவர்களை மதியுங்கள். குருத்துவத்தின் கிரகம். எனவே இன்று பெரியவர்களிடமிருந்து ஆசீர்வாதம் பெறுவதும் வழிகாட்டுதல் பெறுவதும் மிகவும் மங்களகரமானதாக இருக்கும். இது மன அமைதி மற்றும் தன்னம்பிக்கை இரண்டையும் அதிகரிக்கும். இது வரவிருக்கும் ஒரு முடிவுகளுக்கு நேர்மறையான திசையை கொண்டு கொடுத்தும். 4வது மத அல்லது ஆன்மீக காரியங்களை செய்யுங்கள். இன்று தசமிக்கு பிறகு ஏகாதசி திதி தொடங்குவதால் விரதம், பஜனை, பூஜை அல்லது தியானம் செய்வது மிகவும் மங்களகரமானதாக இருக்கும். இது ஆன்மாவை தூய்மைப்படுத்துகிறது மற்றும் எதிர்மறை கிரகங்களின் தாக்கத்தை குறைக்கிறது. இன்றைக்கு தவிர்க்க வேண்டிய 4 காரியங்கள். 1. ராகு காலத்தில் மதியம் 1:38 முதல் 3:04 வரை எந்த ஒரு புதிய வேலையையோ அல்லது பரிவர்த்தனையையோ செய்யாதீர்கள். ராகு காலத்தில் செய்யப்படும் வேலைகள் பெரும்பாலும் தடைகள், குழப்பம் அல்லது நிதி இழப்பை ஏற்படுத்துகின்றன. இந்த நேரத்தில் எந்தவொரு ஒப்பந்தம், முதலீடு அல்லது பயணத்தை தொடங்குவதை தவிர்க்கவும். 2. யாருடனும் வாக்குவாதம் செய்யாதீர்கள் அல்லது தகாத வார்த்தைகளை பயன்படுத்தாதீர்கள். கடக மற்றும் சிம்ம ராசிகளுக்கு இடையில் சந்திரன் பெயர்ச்சி ஆவது உணர்ச்சிகளை நிலையற்றதாக மாற்றக்கூடும். இன்று எந்த ஒரு விவாதத்திலும் அல்லது கோபத்திலும் பேசப்படும் வார்த்தைகளால் உறவுகளில் பதற்றம் மற்றும் மன உளைச்சல் ஏற்படலாம். 3வது மஞ்சள் உலோகம், போஸ்டர் தங்கம் வாங்குவதையோ அல்லது ஷாப்பிங் செய்வதையோ தவிர்க்கவும். இது குருவின் நாளாக இருந்தாலும் இன்று ஏகாதசியினோட தாக்கம் காரணமாக பொருட்களை சேமிப்பதை விட தன்னடக்கத்துடன் இருக்க வேண்டும் என்பதற்கான அறிகுறியாகும். பெரிய கொள்முதல் அல்லது கடன் பரிவர்த்தனைகள் செய்வது வரும் நாட்களில் நிதி அழுத்தத்தை உருவாக்கக்கூடும். 4ஆம் சோம்பல் மற்றும் தள்ளி போடுவதை தவிர்க்கவும். வியாழக்கிழமையன்று சோம்பல் ஒரு குரு தோஷம் என்று கூறப்படுகிறது. நீங்கள் இன்று ஒரு முக்கியமான வேலையை தள்ளி போட்டால் எதிர்காலத்திலேயும் அதன் எதிர்மறையான விளைவுகளை பெறலாம். எனவே இப்போ நீங்கள் எந்த வேலையை தொடங்கினாலும்
அதை முடிப்பதாக உறுதியுங்கள். இன்றைய நிதிநிலை ராசி பலன் இன்றைய நாள் நிதி ரீதியாக கலவையானதாக இருந்தாலும் திட்டமிட்ட முதலீடுகள் மற்றும் ஒழுக்கமான முடிவுகளுக்கு சாதகமானதாக கருதலாம். சந்திரன் காலை வரை கடகராசியிலும் மதியம் 12:42 பிறகு சிம்ம ராசியிலும் பிரவேசிக்கிறார். இதன் பொருள் நாளின் முதல் பாதியில் உணர்ச்சிபூர்வமான தாக்கம் இருக்கும். மேலும் நீங்கள் சில செலவுகள் குறித்து குழப்பத்தில் இருக்கலாம். அதே நேரத்தில் மதியத்திற்கு பிறகு தன்னம்பிக்கையும் முடிவு எடுக்கும் திறனும் அதிகரிக்கும். இதனால் நிதி திசையில் நேர்மறையான படிகள் சாத்தியமாகும். முதலில் முதலீடு மற்றும் பரிவர்த்தனைகள். சுபயோகம் மற்றும் சுக்ல யோகத்தின் தாக்கம் காப்பீடு, நிலையான வைப்புத் தொகை அல்லது ரியல் எஸ்டேட் திட்டங்கள் போன்ற நீண்டகால முதலீடுகளை கருத்தில் கொள்வது நன்மை பயக்கும் என்பதை குறிக்கிறது. இருப்பினும் ராகு காலத்தில் மதியம் 1:38 முதல் 3:04 வரை எந்தவொரு பெரிய நிதி முடிவையும் எடுப்பதை தவிர்க்க வேண்டும். இந்த நேரத்தில் எடுக்கப்பட்ட முடிவு குழப்பம் அல்லது ஏமாற்றத்தை உருவாக்கக்கூடும். இரண்டாவது, வர்த்தகம் மற்றும் தொழில். வியாழக்கிழமையன்று குருவின் தாக்கம் வலுவாக இருப்பதால் புதிய வணிக வாய்ப்புகள் பற்றிய விவாதங்கள் அல்லது கூட்டாண்மை திட்டங்கள் உருவாகலாம். கல்வி, ஆலோசனை, நிதி சேவை அல்லது மதப் பொருட்கள் தொடர்பான தொழில் செய்பவர்களுக்கு இந்த நாள் லாபகரமாக இருக்கும். மதியத்திற்கு பிறகு மகம் நட்சத்திரத்தின் தொடக்கம் தன்னம்பிக்கையை அதிகரிக்கும். மேலும் நீங்கள் ஒரு முக்கியமான சந்திப்பு அல்லது வாடிக்கையாளருடனான ஒப்பந்தத்தில் வெற்றி பெறலாம். மூன்றாவது, பணப்புழக்கம் மற்றும் செலவுகள். இன்று தேவையற்ற ஆடம்பரங்களுக்கு செலவு செய்வதை தவிர்க்கவும். கடக ராசியில் உள்ள சந்திரன் உங்களை உணர்ச்சி வசப்பட வைக்கலாம். இதனால் உங்களுக்கு உண்மையில் தேவைப்படாத பொருட்களை வாங்க செலவு செய்யலாம். குறிப்பாக மதியத்திற்கு முன் ஆன்லைன் ஷாப்பிங் அல்லது கடன் பரிவர்த்தனைகளை தவிர்க்கவும். மதியத்திற்கு பிந்தைய காலகட்டத்தில் புதிய வருமான ஆதாரங்கள் அல்லது நிலுவையில் உள்ள பணம் கைக்கு வந்து சேர வாய்ப்புள்ளது. நான்காவது, சேமிப்பு மற்றும் திட்டங்கள். வியாழக்கிழமை மத அல்லது புண்ணிய காரியங்களில் பணத்தை முதலீடு செய்வதற்கு மிகவும் மங்களகரமான நாள். நீங்கள் ஏதேனும் தானம், அன்னதானம் அல்லது பூஜை நிகழ்ச்சிகளில் பங்கேற்றால் அதன் சுப பலன் எதிர்காலத்தில் உங்கள் நிதி நிலையை வலுப்படுத்தும். இது தவிர இன்று நிதி திட்டமிடல் அல்லது வரி மேலாண்மை தொடர்பான திட்டங்களை உருவாக்குவது நல்லது. சுப முகூர்த்தமான அபிஜித் காலத்தில் காலை 11:49 முதல் மதியம் 12:35 வரை மற்றும் அபிரத காலத்தில் காலை 11:03 முதல் மதியம் 12:41 வரை ஏதேனும் நிதி ஆவணத்தில் கையெழுத்திடுவது அல்லது ஆன்லைன் பரிவர்த்தனை செய்வது சிறந்த முடிவுகளை தரும்.